பசுமையான பண்ணையில் ஒரு நட்பு. ஒரு காலத்தில் மலைகளின் நடுவே அமைந்திருந்த ஒரு விசித்திரமான பண்ணையில் தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு என 3 பிரிக்க முடியாத நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் சிறந்த தோழர்களாக இருந்தனர். பகல் வேளையில் விளையாடி மகிழ்ந்து நாட்களை கழித்தனர் மற்றும் நிலவொளி வானத்தின் கீழ் இரகசியங்களை கிசுகிசுத்தனர். ஒரு உற்சாகமான காலை வேளையில் அவர்கள் சோம்பேறித்தனமாக வயலில் இருந்தபோது அருகிலுள்ள தோட்டத்தில் இருந்து அழுகை சத்தம் வருவதை உணர்ந்தனர். விரைந்து சென்று பார்த்தனர். அங்கே அவர்கள் தங்கள் நண்பன் பூசணிக்காய் பெரும் ஆபத்தில் இருப்பதை கண்டுபிடித்தனர். பூசணிக்காயின் மென்மையான சதையை கொத்தி கொத்தி அச்சுறுத்தும் வகையில் சில குறும்புத்தனமான காகங்கள் காயப்படுத்தின. பூசணிக்காய் வலி தாங்காமல் அழுவதை அவர்கள் கேட்டனர். தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு சிறிதும் தயங்காமல் செயல்பட்டன. உருளைக்கிழங்கு தனது உறுதியான வேர்களை பயன்படுத்தி தரையில் நங்கூரமிட்டு காக்கைகள் அருகே வருவதை தடுத்தது. வெங்காயம் தனது காரமான நறுமணத்தை வெளிப்படுத்தி காகங்களை விரட்டியது. தக்காளி தனது துடிப்பான சிவப்பு நிறத்துடன் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக செயல்பட்டது. பூசணிக்காயை சுற்றி ஒரு பாதுகாப்பு தடையை உருவாக்க மற்ற காய்கறிகளை ஒன்று திரட்டியது. ஒன்றாக அவர்கள் நிமிர்ந்து நின்று பயமின்றி அசைக்க முடியாத உறுதியுடன் தங்கள் நண்பரை பாதுகாத்தனர். தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு மற்றும் அவற்றின் காய்கறி தோழர்களால் தடுக்கப்பட்ட காகங்கள் இறுதியில் பின்வாங்கி பறந்தன. ஆபத்து தவிர்க்கப்பட்டதால் பூசணிக்காய் அவர்கள் ஒவ்வொருவரையும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டது. நன்றியின் கண்ணீர் அதன் பருத்த கன்னங்களில் வழிந்தது. அன்று முதல் தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு மற்றும் பூசணிக்காய் ஆகியவை தங்களுடைய மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் வெற்றிகளையும் சவால்களையும் பகிர்ந்து கொண்டு ஒன்றாக வாழ்ந்தன. அவர்களின் பண்ணை நல்லிணக்கம் மற்றும் நட்பின் அடையாளமாக மாறியது. பருவங்கள் கடன் அவர்களின் பந்தம் மேலும் வலுவடைந்தது. மிகவும் எளிமையான காய்கறிகள் கூட அன்பு மற்றும் நட்பால் ஒன்றுபட்டால் அசாதாரண சாதனைகளை செய்ய முடியும் என்பதை நிரூபிக்கிறது.